ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியோடைய சித்தப்பாவை கஞ்சா கடத்தினாருன்னு சொல்லிட்டு அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. கண்மணியும் அவங்க சித்தி அவங்க அம்மா எல்லாருமே சொல்கிறாங்க, சார் அவர் அது மாதிரி ஆள் இல்லை சார், எந்த பழக்கமும் இல்லை சார் அவருக்கு, அவரை விட்டுருங்க, ஏதோ தப்பாக அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறீங்க சார்ன்னு சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அவரை கூட்டிகிட்டு போகுது. உடனே எல்லாருமே அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்குறாங்க. ஒரு அட்வொகேட் வச்சும் பேசுகிறாங்க. அந்த அட்வொகேட் போயிட்டு பேசுகிறாரு. ஆனால் போலீஸ்காரரு, இல்லை சார், அவரை ஜெயிலெலாம் எடுக்க முடியாது, பெயிலெல்லாம், அதனால் அவரை அரெஸ்ட் பண்ணி நாங்கள் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம், நீங்கள் அங்கே பேசிக்கோங்க, கோர்ட்டில் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் கேட்கும்போது, சார் எங்கள் வீட்டுக்காரை பார்க்க முடியுமா சார்ன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த அட்வொகேட் சொல்கிறாரு, இல்லைம்மா, ரொம்ப கஷ்டம்தாம்மா, ஏன்னா அவரை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் அவரை பார்க்க முடியும், அதுக்கு நடுவில் பார்க்க முடியாதுன்றாங்க அப்படின்றாரு. உடனே இல்லை சார், இன்ஸ்பெக்டர் போன பிறகு நாங்கள் இங்கேயே இருந்து பார்த்துட்டு வரோம் சார் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி, நம்ம எல்லாருமே கோர்ட்டில் பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த அட்வொகேட் போகிறாரு. ஆனால் என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா, அவங்க போலீஸ்காரங்க கைப்பற்றும் போது அது கம்மியான அளவு குவான்டிட்டியில் தான் இருந்தது அந்த போதைப் பொருள், அதனால் அவரை காப்பாற்றிடலாம், ஆனால் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதனால் வெயிட் பண்ணுறாங்க. அங்கேயே சோறு தண்ணி இல்லாமல் இவங்களும் எப்படியாச்சு கண்மணியோடைய சித்தப்பாவை பாத்திர மாட்டுமான்ட்டு அவங்க சித்தி அன்பு எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அன்பு போயிட்டு டீ வாங்கிட்டு வந்து தராரு. அவங்க சித்திக்கு கண்மணிக்கும் வாங்கிட்டு வந்து தராரு. கண்மணி, எடுத்துக்கோ, உனக்கு பிடிச்ச பிஸ்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன், சாப்பிடு, நீ தைரியமான பொண்ணு, நல்லா நம்பிக்கையாக இருப்ப, வாழ்க்கையில் எதுவாக இருந்தாலும் இதில் சோர்ந்து போகாத, அவர் எப்படியாவது அவரை நம்ம வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே வெயிட் பண்ணி அங்கேயே தூங்கிடுறாங்க வெளியிலேயே எல்லாருமே. உடனே ஒரு போலீஸ்கார் அம்மா, நீங்கள் அவரை போய் பாருங்கள், இன்ஸ்பெக்டர் இப்போ தான் போனார், அவர் வரத்துக்குள்ளே சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. அழுகுறாங்க. கண்மணியோடைய சித்தி, எங்கே உங்களை யாராவது அடித்தாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்பும் கேட்குறாரு, உங்களை அடித்தாங்களா சொல்லுங்கன்னு. இல்லை தம்பி, என்னை யாருமே அடிக்கலை தம்பி அப்படின்ட்டு அவரும் அழுகுறாரு. நீங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம், எங்களுக்கு புரியுது, ஆனால் அந்த பையனை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தம்பி, அன்றைக்கி தான் தம்பி பார்த்தேன், அவன் என்னை மோதுரா மாதிரி வந்தான், அவனுடைய மோட்ரு பைக்கை நான் எடுத்து தூக்கி கொடுத்தேன், அந்த கேப்பில் தான் அவன் என் கூடைக்குள்ளே வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது யாரோ சதி பண்ணி தான் நமக்கு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அன்பு, கண்மணி எல்லாருமே. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாச்சும் நான் உங்களை பெயில் எடுப்பேன், இன்றைக்காவது இல்லை நாளைக்காவது கண்டிப்பாக எடுத்துருவேன், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியை அவங்க சித்தியை எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கண்மணியோடைய அம்மா வெளியிலேயே இருக்காங்க. வெளியிலேயே இருக்கும்போது, ஏம்மா, என்னம்மா வெளியே நிற்கிற அப்படின்னு சொன்னாக்கா, இல்லடி, நம்ம வீட்டுக்குள்ளே போகக்கூடாதான், போலீஸ் காவல் நிற்கிறாங்கன்றாங்க. ஒரு போலீஸும் காவல் இருக்காரு. என்னங்க சார், எதுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்றீங்க அப்படின்னு சொன்னேம்மா, இப்போது இந்த வீடு ஆய்வு நடந்துட்டுருக்குதுமா, அதனால் இப்போ யாரும் போகக்கூடாது, இந்த வீட்டுக்குள்ளே எதனா தடயத்தை அழிச்சிருவீங்க நீங்கள் உள்ளே போனீங்கன்னா, அப்படி போகிறதா இருந்தால் எதனா ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம், ஆனால் நான் கூட வருவேன் என்ன பொருள் எடுக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எவ்வளோ நாள் சார் போகக்கூடாது அப்படின்னாக்கா, இந்த கேஸ் முடிகிற வரையும் இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்றாங்க. என்னடி கண்மணி, இது என்னடி இது மாதிரி இருக்குது, ஏன் தான் இந்த ஆண்டவன் இப்படி சோதிக்கிறானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புலம்புறாங்க. புலம்பிகிட்டே இருக்கும்போது ஜீவாவுனுடைய அம்மா கார் வருது. ஒரு காரில், அந்த காரில் ஜீவாவுனுடைய அம்மா வராங்க. உடனே கண்மணி சொல்கிறாங்க, அம்மா, ஜீவாவுடைய அம்மா வராங்கம்மா, இந்த வீடு அவங்க தானே நமக்கு கொடுத்தாங்க, அதனால் அவங்களே பேசிப்பாங்க இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடியே ஒரு கார் வருதுங்க. அந்த காரில் வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா என்ன சொல்ல போகிறாங்க, வெளியே போங்கன்னு சொல்ல போகிறாங்களா, ஜீவாவுனுடைய அம்மா கண்மணிக்கா பேசுவாங்களா, இல்லை வெண்ணிலா பேச்சை கேட்டு என்ன பேசுவாங்கன்றத பார்ப்போமா. நன்றி, பாய்.